என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், தயவு கூர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. சத்தியம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். அது தயவு கூர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நிறைய பேர் என்னுடைய சேனலில் ஜான் ஜெபராஜை நீங்கள் குற்றப்படுத்தாதீங்க, ஜான் ஜெபராஜை நீங்கள் நியாயம் இருக்காதீங்க, நீங்கள் அவரை நியாயம் இருக்கிறதுக்கு நீங்கள் யார், நீங்கள் உத்தமானா இப்படி அவர்களை நிறைய கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்காங்க. அதனால தான் இப்பொழுது இந்த வீடியோ போட வேண்டிய கட்டாயமாகிறது. இப்போ நாங்கள் ஜான் ஜெபராஜை நியாயம் இருக்கிறோமா என்பதை தான் நம்ம அந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் ரோமர் 5:8. God proves his love for us in that while we were still sinners, Christ died for us. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கும்போது தான் அவர் நமக்காக அன்பு செலுத்தினார். அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே பாவிகள். அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நானும் ஒரு பாவி தான். இதை பேசிக்கொண்டிருக்கிற நான் பெரிய உத்தமனா, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் பாவிகள் தான். எல்லாருமே பாவிகள் தான். இப்போ என்னுடைய அந்தரங்கங்கள்லாம் ஒருத்தர் வீடியோ எடுத்து காமிச்சாருன்னா எல்லாருமே காரி துப்ப தான் செய்வோம். அதே மாதிரி தான் உங்களுடைய அந்தரங்களை வீடியோ எடுத்து காமிச்சாலும் அது கேவலமாக தான் இருக்கும். அதனால் அதை தான் பைபிள் சொல்லுது. ரோமன்ஸ் 5:8 நம்ம எல்லாருமே பாவிகள் தான். அதைத்தான் அழகாக அந்த வசனம் ரோமன்ஸ் 2:3 நீங்கள் வாசித்து பாருங்கள். பவுல் அதை ரொம்ப அழகாக எலாபரேட் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காரு. நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்படின்னா இதில் இந்த திட்டமும் தெளிவுமாக தெரிகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பாவிகள். அப்படின்னா நமக்கு இன்னொருத்தனை குறித்து நம்ம பேசவே முடியாது. நான் எப்படி பார்த்தேனா அப்படி தானே. அப்படி நம்ம பேசினா அதுதான் அந்த வசனம் கூறுகிறது. ரோமன்ஸ் 2:1 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகளை எவைகளையோ அவைகள் நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். எவ்வளோ அழகாக இங்கே பவுல் சொல்கிறாரு பாருங்க. நீ எல்லாருமே பாவிகளாக இருக்கும்போது நீ இன்னொருத்தனை குற்றவாளின்னு தீர்த்தனா நீ தான் குற்றவாளி அப்படின்னு பவுல் கூறுகிறார். அப்படின்னா நம்ம யாரையும் இப்போ நான் ஜான் ஜெபராஜை நாங்கள் குற்றவாளின்னு தீர்க்கலை. அதை புரிஞ்சுக்கொள்ளணும். நாங்கள் என்னுடைய சேனலில் ஜான் ஜெபராஜ் இப்பவும் செய்த சிறுமியில் பாலியல் ஜெயிலுக்குள்ளே போயிருக்காரா, இதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. என்னோடய சேனலில் அவ்வளோ வீடியோவும் எடுத்து பாருங்கள். சிறுமியை அவள் பாலியல் பண்ணிவிட்டார், அதனால் அவரை கொன்றுவிட வேண்டும்